Hello students, welcome back to Sasi Academy Online. In class 11 TN Samachir Maths 10th chapter differential calculus இருக்கக்கூடிய previous year questions பார்ப்போம். இதுல நிறைய question repeat ஆயிட்டே இருக்கு. differential calculusல இருந்து கன்ஃபார்மா 5 மார்க் வந்துருது, 3 மார்க் 2 மார்க் வந்துருது. ஸோ நியர்லி 10 மார்க்ஸ் வந்துருது. ஸோ இந்த ஒரு சாப்டர் தர பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 10 மார்க்ஸ் கிடைச்சிருது. அதில் என்னென்ன ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வருது அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதோட 2 மார்க் கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா அதை போய் பார்த்துருங்க. இப்போ அதில் இருக்கக்கூடிய 5 மார்க் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். June 23 5 மார்க்கில் கேட்ட கொஸ்டின் நம்பர் 43B. If sin y is equal to x into sin of a plus y, then prove that dy by dx is equal to sin squared a plus y by sin a. ஸோ ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, sin y is equal to x into sin of a plus y அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டு இதை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கிவன் என்னவோ அதுலேருந்து தான் நம்ம மூவ் பண்ணி ஆகணும். ஸோ கிவன் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா sin y is equal to x into sin of a plus y. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். sin y டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு cos y. அடுத்து y டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா dy by dx. இங்கே uv, xங்கிறது u, sin of a plus yங்கிறது v. ஸோ அப்போ uvக்கு என்ன ஃபார்முலா நம்மளுக்கு uvக்கு டிஃப்ரென்ஷியேஷன் ஃபார்முலா வந்து uv dash plus vu dash. அதாவது u x அப்படியே வச்சுட்டு v dash sin of a plus y டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். sin of a plus y டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா cos of a plus y. அதுக்கடுத்து a plus y டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். a வந்து கான்ஸ்டன்ட் பண்ணோம்னா 0, y பண்ணோம்னா dy by dx plus vங்கிறது sin of a plus y, u dash uங்கிறது x டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 1. ஸோ இப்போ dy by dx எல்லாத்தையும் ஒரே சைடு கொண்டு வருவோம். ஸோ இங்கே என்ன வருதுன்னா cos y dy by dx minus x cos of a plus y dy by dx. 0 மல்டிப்ளை பண்ணுறப்ப அது அப்படியே 0 ஆயிரும். ஸோ dy by dx மட்டும் வரும். இந்த சைடு என்ன இருக்குன்னா sin of a plus y into 1 வந்து sin of a plus y மட்டும் வரும். இப்போ dy by dx காமனாக எடுத்துருங்க. அப்போ cos y minus x cos of a plus y into dy by dx is equal to sin of a plus y. இப்போ dy by dx தான் நம்மளுக்கு வேணும். ஸோ dy by dx is equal to sin of a plus y by cos y into x of cos x plus y கீழே வரும். ஸோ cos y minus x cos of a plus y. ஸோ dy by dx கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியதில் பார்த்தோம் அப்படின்னா sin squared a plus y by sin a மட்டும் தான் வந்திருக்கு. நம்மளுக்கு sin a plus y by cos y minus x cos y வந்திருக்கு. ஸோ டினாமினேட்டர் தான் கொஞ்சம் சிம்பிளை பண்ணோம்னா அப்படிங்கிறதுக்கு நமக்கு தெரியுது ப்ரூவ் தட்டை பார்க்குறப்ப. ஸோ அதை எப்படி சிம்பிளை பண்ணலாம் அப்படின்னா கிவனில் கொடுத்துருக்கதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறேன். அந்த 1 சின்ன சேஞ்ச் பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன்னா இந்த 1ல் இருந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ எக்ஸ் மட்டும் வேணும்னா இந்த sin of a plus y இங்கிட்டு டிவைடில் வந்துடும். sin y by sin of a plus y is equal to xன்னு வந்துடும். அதாவது இங்கே x into sin of a plus y இருக்கு. எனக்கு x மட்டும் தான் வேணும். அதனால் இந்த sin of a plus y ஈக்குவல் டு இந்த சைடு வரப்போ டிவைடில் வந்துடுது. ஓகேவா? இதை கொண்டு வந்து ஈக்குவேஷன் 2ல் அப்ளை பண்ணுறேன். ஸோ 2ல் அப்ளை பண்ணுறப்ப dy by dx is equal to நியூமரேட்டில் ஒன்றுமே பண்ண போகிறது இல்லைம்மா. அதனால் sin of a plus y அப்படியே தான் வரும். டினாமினேட்டில் cos y அப்படியே தான் இருக்குது. இந்த எக்ஸுக்கு பதிலாக தான் நம்ம இதை அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணுறப்ப என்ன வரும்? sin y by sin of a plus y இன்ட்டு இந்த cos of a plus y அப்படியே வந்துடும். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் டினாமினேட்டர் நியூமரேட்டர் எந்த சேஞ்சுமே கிடையாது. ஸோ அதை அப்படியே எழுதிக்கிறேன். டினாமினேட்டில் எல்சிஎம் எடுக்கிறேன். இங்கே வந்து பை 1 இருக்குது. ஸோ ரெண்டுக்கு எல்சிஎம் வந்து sin of a plus y. அப்போ இங்கே மல்டிப்ளை ஆகிறப்ப sin of a plus y cos y minus cos of a plus y sin y. ஸோ இந்த டிவைடில் இருக்கிறது டிவைடில் ஃப்ராக்ஷன் வந்ததுன்னா அது ரெசிப்ரோக்கல் ஆகும். ரெசிப்ரோக்கல் ஆகிறப்ப இங்கே வந்து என்ன ஆயிரும்னா sin squared a plus y by இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள் sin of a plus y cos y minus cos of a plus y sin y. இந்த ஃப்ளோ எங்கே கேட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ட்ரிக்னாமெட்ரியில் பார்த்த ஃபார்முலா என்னென்னா sin a cos b minus cos a sin b. இதோட ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா sin of a minus b. ஸோ
நியூமரேட்டில் இருக்க அது அப்படியே வந்துடுது sin ஸ்கொயர்டு a ப்ளஸ் ஒய் அப்படியே வந்துடுது. டினாமினேட்டரை பொறுத்த வரைக்கும் ஏக்கு பதிலாக எனக்கு என்ன இருக்குது a ப்ளஸ் ஒய். ஃபார்முலா படி என்ன சொன்னேன் sin ஆஃப் a மைனஸ் ஒய். ஏக்கு பதிலாக a ப்ளஸ் ஒய், பிக்கு பதிலாக ஒய். இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்குறோம். கம்பேர் பண்ணுறப்ப இங்கே sin ஆஃப் a ப்ளஸ் ஒய் காஸ் ஒய்ன்னு இருக்குது. ஃபார்முலாவில் sin a காஸ் b. அப்போ ஏக்கு பதிலாக நம்மளுக்கு என்ன இருக்குது a ப்ளஸ் ஒய் இருக்குது, பிக்கு பதிலாக என்ன இருக்குது ஒய் இருக்குது. ஸோ அதனால் a ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய்ன்னு போடுறேன். இந்த ஒய் கேன்சல் ஆகிட்டு நம்மளுக்கு ப்ரூஃப் பண்ண வேண்டியது வந்துருச்சு. sin ஸ்கொயர்டு a ப்ளஸ் ஒய் பை sin a RHS வந்துருச்சு. ஓகேவா? ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை நல்லா கோத்ரூ பண்ணுங்கள். இப்போ அடுத்த 5 மார்க் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் 2 இயர்ஸ் கேட்டிருக்காங்க. ஆகஸ்ட் 22லையும் ஜூன் 23லையும் 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 44B. இஃப் ஒய் ஈக்குவல் டு இ பவர் tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஷோ தட் 1 + x ஸ்கொயர்டு இன்ட்டு ஒய் டபுள் டேஷ் ப்ளஸ் 2x minus 1 into y dash equal to 0. இந்த y dash y double dashலாம் பார்த்து பயந்துடாதீங்க. dy by dxக்கு பதிலாக தான் y dash போடுவோம். d squared y by dx squared பதிலாக y double dash போடுவோம். அதாவது இதை ஒரு டைம் டிஃப்ரெஷியேட் பண்ணால் நம்மளுக்கு y dash கிடைக்கும். அதை திரும்ப அகைன் டிஃப்ரெஷியேட் பண்ணோம்னா y double dash கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ப்ரொசீட் பண்ணுவோம். கிவன் வந்து இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா y is equal to e power tan inverse of x. இப்போ இதுலேருந்து y dash கண்டுபிடிப்போம். அதாவது இதை டிஃப்ரெஷியேட் பண்ணுறோம். e power x டிஃப்ரெஷியேட் பண்ணோம் அப்படின்னா e power x தான். அப்போ e power tan inverse of x டிஃப்ரெஷியேட் பண்ணோம்னா e power tan inverse of x. அடுத்து tan inverse of x டிஃப்ரெஷியேட் பண்ணோம்னா 1 by 1 plus x squared அப்படிங்கிறது ஃபார்முலா. அதாவது e power x டிஃப்ரெஷியேட் பண்ணோம்னா e power x தான். tan inverse of x டிஃப்ரெஷியேட் பண்ணோம் அப்படின்னா 1 by 1 plus x squared. இது ஃபார்முலாமா? ஸோ இந்த ஃபார்முலா அப்படி தான் நான் எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த 1 plus x squared இங்கிட்டு கொண்டு வாங்க. ஸோ 1 plus x squared இங்கிட்டு வந்து டிவைடில் இருக்கிறது இங்கிட்டு வரப்போ மல்டிப்ளையில் வந்துடும். 1 plus x squared into y dash equal to e power tan inverse of xன்னு வரும். இப்போ e power tan inverse of xக்கு பதிலாக ஈக்குவேஷன் 1 படி, அதாவது கிவன் படி என்னன்னா ஒய்ன்னு அப்ளை பண்ணலாமா? ஸோ 1 plus x squared into y dash equal to y அப்படின்னு போட்டலாம். இது எதுலேருந்து கிடச்சிச்சு எனக்கு? ஃப்ரம் 1லேருந்து இந்த மாதிரி கிடச்சிச்சு. ஓகேவா? இப்போ இதை டிஃப்ரெஷியேட் பண்ணுறோம். அகெயின் டிஃப்ரெஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். எக்ஸை பொறுத்து திரும்ப டிஃப்ரெஷியேட் பண்ண போகிறோம். அப்போ இங்கே பார்க்குறப்ப யூவி, நான் போன சமயம் யூவிக்குரிய ஃபார்முலா சொன்னேன். யூவிக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா யூவி டேஷ் ப்ளஸ் வியூ டேஷ். ஃபஸ்ட்டு யூ என்ன இருக்குது? 1 plus x squared அப்படியே வச்சுக்கணும். வி டேஷ்னால் இங்கே வந்து ஒய் டேஷ் இருக்குது. ஒய் டேஷை திரும்ப டிஃப்ரெஷியேட் பண்ணுறப்போ ஒய் டபுள் டேஷ் ஆயிரும். ப்ளஸ் விக்கு பதில் என்ன இருக்குது? ஒய் டேஷ். யூ டேஷ்னால் 1 plus x squared டிஃப்ரெஷியேட் பண்ணணும். 1ங்கிறது கான்ஸ்டண்ட்டாக பண்ணோம்னா 0, x squared டிஃப்ரெஷியேட் பண்ணோம்னா 2x. தென் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் ஒய்யை டிஃப்ரெஷியேட் பண்ணோம்னா ஒய் டேஷ். ஸோ அப்போ இங்கே என்ன வருதுன்னா 1 plus x squared into ஒய் டபுள் டேஷ் ப்ளஸ் 2x ஒய் டேஷ். இந்த ஒய் டேஷ் இங்கே கொண்டு வாங்க. மைனஸ் ஒய் டேஷ் ஈக்குவல் டு 0. இப்போ இதில் ஒய் டேஷை காமனாக எடுத்துட்டோம்னா 1 plus x squared into ஒய் டபுள் டேஷ் ப்ளஸ் 2x minus 1 into y dash equal to 0ன்னு வந்துடுது. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட், நம்மளுக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி 3 ஃபார்முலாஸ். அது ரொம்ப ஈஸியான ஃபார்முலா தான். ஒரு மேக்ஸிமம் 3 or 4 ஸ்டெப்பில் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடுது. ஸ்டெப் பை ஸ்டெப் கொஞ்சம் கிளியராக தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டினும் 2 இயர்ஸ் கேட்டிருக்காங்க. மார்ச் 23யும் ஜூன் 19லையும் 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 47B. இஃப் y is equal to cos inverse squared, prove that 1 minus x squared d squared y by dx squared minus x dy by dx minus 2 is equal to 0. Hence find y2 when x equal to 0. ஸோ கொடுத்துருக்க கிவனில் இருந்து நம்ம இதை ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணிவிட்டு அப்புறம் இதை கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணுவோம். கிவன் வந்து என்ன இருக்குது? y is equal to cos inverse of x the whole squared. ஸோ y dash அல்லது dy by dx இப்படி வேணாலும் போட்டுக்கோங்க. dy by dx போட்டோம் அப்படின்னா cos inverse of x squared, இது வந்து x squared ஃபார்முலா. x squaredக்கு என்ன ஃபார்முலா நம்மளுக்கு? x power n. x power nக்கு என்ன ஃபார்முலா? n x power n minus 1. அந்த ஃபார்முலா அப்படி இங்கே என்ன வரும்னா 2 into cos inverse of x அப்படின்னு வந்துடும். nக்கு பதிலாக 2, x power xக்கு பதிலாக cos inverse of x, n minus 1, 2 minus 1க்கு பதிலாக 2ன்னு வந்துடும். இப்போ cos inverse of x டிஃப்ரெஷியேட் பண்ணணும். cos inverse of x டிஃப்ரெஷியேட் பண்ணோம்னா minus 1 by root of 1 minus x squared. அதனால் இங்கே வந்து minus 1 by root of 1 minus x squaredனு வரும். ஓகேவா? இப்போ இந்த root of 1 minus x squared டிவைடில் இருக்கிறத இந்த பக்கம் கொண்டு போவோம். அப்போ மல்டிப்ளையில் வந்துடும். root of 1 minus x squared into dy by dx is equal to இந்த மைனஸ் ஆஃப் ஃப்ரண்ட்டில் மல்டிப்ளை பண்ணோம்னா minus 2 cos inverse of xன்னு வரும்.
இப்போ இதை அகெயின் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இது u, இது v. ஸோ ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டை வச்சுட்டு டிவை பை டிஎக்ஸை பண்ணோம்னா டி ஸ்கொயர்டு ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்டு. யூவி ஃபார்முலா தாம்மா. யூவி ஃபார்முலா நமக்கு தெரியும் என்னென்னா யூவி டேஷ் ப்ளஸ் வியூ டேஷ். ஸோ அந்த ஃபார்முலா படி யூ அப்படியே வச்சுட்டு வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வி டேஷ் கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து விக்கு பதிலாக டிவை பை டிஎக்ஸ் அப்படியே வச்சுட்டு யூ டேஷ் ரூட் எக்ஸை பண்ணணும். ரூட் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா 1/2 ரூட் எக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஃபார்முலா கிடையாது, பட் யூ கேன் மெமரைஸ் தட். 1/2 இன்ட்டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட். இப்போ 1 பண்ணோம்னா 0, எக்ஸ் ஸ்கொயர்டை பண்ணோம்னா 2x இஸ் ஈக்குவல் டு minus 2 இன்ட்டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை பண்ணோம்னா -1/root of 1 minus x squared. ஸோ இப்போ இங்கே என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா root of 1 minus x squared d squared y by dx squared. இந்த 2வும் கேன்சல் ஆயிரும். minus x by root of 1 minus x squared dy by dx. இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2/1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ டினாமினேட்டில் எல்லாத்துலேயும் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கனால மல்டிப்ளை பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் போட்டோம் அப்படின்னா ஆல்ரெடி இங்கே ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. இன்னும் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை மல்டிப்ளை பண்ணுறப்ப ரூட்டு கேன்சல் ஆகி 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்னு வந்துடும். இங்கே 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிட்டு மைனஸ் எக்ஸ் டிவை பை டிஎக்ஸ்ன்னு வரும். இங்கே 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிட்டு 2 வரும். அந்த 2 இந்த சைடு ஈக்குவல் இந்த சைடு கொண்டு வரப்போ -2ன்னு வந்துடும். ஓகேவா? இப்போ ப்ரூவ் பண்ண வேண்டியது நம்மளுக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு. 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் டிவை பை டிஎக்ஸ் -2 ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது நம்மளுக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு. தென் அதுக்கடுத்து y2 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க when x ஈக்குவல் டு 0ல. ஸோ நம்ம ப்ரூவ் பண்ணதுலேயே x ஈக்குவல் டு 0ன்னு அப்ளை பண்ணுங்கள். x ஈக்குவல் டு 0ன்னு அப்ளை பண்ணோம்னா 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படிங்கிற இடத்துல 1 மைனஸ் 0 இன்ட்டு y2 டி ஸ்கொயர்டு ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்டு பதிலாக y2ன்னு போட்டுக்கிறேன். மைனஸ் 0 இன்ட்டு y1 -2 ஈக்குவல் டு 0ன்னு வரும். 1 மைனஸ் 0ஓட வேல்யூ வந்து 1 தான். அப்போ இங்கே y2 மட்டும் தான் வரும். 0 இன்ட்டு எனிதிங் 0, அதனால் இது 0 ஆயிரும். -2 ஈக்குவல் டு 0ன்னு வரும். அப்போ y2ஓட வேல்யூ வந்து எனக்கு 2ன்னு வருது. y2ஓட வேல்யூ தான் அவங்க கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. y2ஓட வேல்யூ 2ன்னு வந்துடுது. ஓகேவா? ஸோ இந்த சம் 2 இயர்ஸ் கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான சம் தான். கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப் கோத்ரூ பண்ணுங்கள். நம்ம வீடியோவை பாஸ் பண்ணி கொஞ்சம் கோத்ரூ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அதுக்கு மேலே டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் மார்ச் 23ல் 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. 46B. இந்த சம் வந்து புக்கில் இல்லைம்மா. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கோங்க. இஃப் y is equal to sin inverse of 1/2 of root of 1 plus x plus root of 1 minus x, then show that dy by dx is equal to -1/2 into root of 1 minus x squared. ஸோ நம்மளுக்கு given என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா y is equal to sin inverse of 1/2 of root of 1 plus x plus root of 1 minus x. ஸோ இதுதான் இருக்குது. ஸோ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் எல்லாத்துக்குமே சப்ஸ்டியூஷன் நம்ம போட்டாகணும். என்ன சப்ஸ்டியூஷன் போடணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கே நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் 2θ அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ எனக்கு இங்கே என்ன வரும்னா y is equal to sin inverse of 1/2 of root of 1 plus cos 2θ plus root of 1 minus cos 2θ. எக்ஸுக்கு பதிலாக cos 2θ நான் அப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா root of 1 plus cos 2θ பதிலாக நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா 2 cos squared θ. டபுள் ஆங்கிளில் வந்து நம்மளுக்கு இந்த ஃபார்முலா வந்திருக்கும் ட்ரிக்னாமெட்ரியில் 1 plus cos 2θ is equal to 2 cos squared θ. அதே மாதிரி 1 minus cos 2θ is equal to 2 sin squared θ. ஸோ அந்த ஃபார்முலாவை தான் நான் இங்கே அப்ளை பண்ணுறேன். ஸோ 2 sin squared θ. இப்போ இதை ரூட்டை விட்டு வெளியே எடுத்தோம் அப்படின்னா sin inverse of 1/2 ரூட் 2 வந்து ரூட்டை விட்டு வெளியே எடுக்க முடியாதனால அதை ரூட் 2னே வச்சுக்கிறேன். காஸ் ஸ்கொயர்டை ரூட்டை விட்டு வெளியே எடுத்தோம்னா காஸ் θ. இங்கே √2 sin θ. இப்போ இந்த √2 காமனாக எடுத்து வெளியே கேன்சல் பண்ணலாம். இல்லாட்டி இந்த 2 உள்ளே கொண்டு போகிறோம். 2 வெளியே உள்ளே கொண்டு போனோம் அப்படின்னா √2/2 cos θ plus √2/2 sin θ. இப்போ என்ன வருது அப்படின்னா sin inverse of √2/2 அதை வந்து நம்ம எப்படி எழுதலாம் 1/√2ன்னு எழுதலாமா? இங்கே 2 வந்து
ரூட் 2 இன்ட்டு ரூட் 2ன்னு எழுதலாம். ஒரு ரூட்டு கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு ரூட்டு வரும். ஸோ 1/√2 cos θ. அதே கான்செப்ட் தான் இங்கேயும் 1/√2 sin θ. இப்போ காஸில் சைனில் எந்த வேல்யூக்கு 1/√2 வரும், காஸில் எந்த வேல்யூக்கு 1/√2 வரும் அப்படின்னு பார்த்தோம்னா sin π/4 1/√2, cos π/4 1/√2. ஸோ அதனால் இங்கே வந்து நான் என்ன எழுதுறேன்னா sin π/4 அப்படின்னு எழுதிக்கிறேன். இங்கே cos π/4 அப்படின்னு எழுதிக்கிறேன். cos π/4 வேல்யூ வந்து எனக்கு 1/√2 தான், sin π/4 வேல்யூ 1/√2 தான். அதனால் நான் இங்கே வந்து sin π/4 இங்கே cos π/4 எழுதிக்கிறேன். ஏன் அப்படி எழுதுனேன் அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா அப்ளை பண்ணுறதுக்காக தான். என்ன ஃபார்முலான்னு பாருங்கள், sin A cos B ப்ளஸ் cos A sin B இஸ் ஈக்குவல் டு sin A ப்ளஸ் B அப்படிங்கிறது நம்ம ஃபார்முலா. ஸோ அந்த ஃபார்முலா படி இங்கே ஏக்கு பதில் என்ன இருக்குது, π/4 இருக்குது, பிக்கு பதில் என்ன இருக்குது, தீட்டா இருக்குது. அப்போ இங்கே வந்து நான் என்ன பண்ணலான்னா sin inverse ஆஃப் sin ஆஃப் π/4 ப்ளஸ் தீட்டா அப்படின்னு நான் எழுதலாம். இப்போ சைன் இன்வர்ஸும் சைனும் கேன்சல் ஆகிட்டு இன்வர்ஸ் ட்ரிக்னாமெட்ரி படி சைன் இன்வர்ஸும் சைனும் கேன்சல் ஆகிட்டு இங்கே என்ன வரும்னா π/4 ப்ளஸ் தீட்டான்னு வரும். இப்போ இந்த தீட்டாவோட வேல்யூ நான் கண்டுபிடிக்கணும். தீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டோம்னா புட்டு அதே பார்க்கணும். அதில் பார்க்குறப்ப எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் 2 தீட்டான்னு இருக்குது. இதில் இந்த காஸ் இங்கிட்ட வந்ததுன்னா என்ன வரும், காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். காஸ் ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் வரப்போ இன்வர்ஸாக மாறிடும். ஆல்ரெடி எக்ஸ் இருக்குது, அதனால் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 தீட்டான்னு வரும். பட் எனக்கு இங்கே தீட்டா தான் வேணும், அதனால் இந்த 2வை இங்கிட்ட கொண்டு வந்துட்டோம்னா 1/2 cos இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு தீட்டான்னு வரும். இப்போ இந்த தீட்டாவோட வேல்யூவை தான் கொண்டு வந்து நான் இங்கே அப்ளை பண்ணுறேன். ஸோ அப்போ இங்கே என்ன வரும்னா π/4 ப்ளஸ் 1/2 cos இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். இதுதான் வந்து என்னென்னா ஒய்யை தான் நம்ம இவ்வளோ தூரம் சிம்ப்ளிஃபை பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஆனால் நம்ம கேட்டிருக்கிறது dy/dx. ஸோ dy/dxனால் இதை டிஃப்ரெஷியேட் பண்ணணும். π/4ங்கிறது கான்ஸ்டண்ட்டை பண்ணோம்னா 0. இந்த 1/2 அப்படியே வச்சுட்டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை பண்ணோம்னா -1/√1 - x². ஸோ அப்போ இதை நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணோம்னா -1/2 இன்ட்டு √1 - x² அப்படிங்கிறது நம்மளுக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு. ப்ரூவ் பண்ண சொன்னது அதுதான்மா. dy/dx இஸ் ஈக்குவல் டு -1/2 இன்ட்டு √1 - x² அப்படிங்கிறது ப்ரூவ் ஆயிடுச்சு. இந்த சம் புக்கில் இல்லை, நான் ரொம்ப தெளிவாக ஸ்டெப் பை ஸ்டெப் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோவை பாஸ் பண்ணி கொஞ்சம் தெளிவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சம் ரொம்ப தெளிவாக புரியும். அதுக்கு மேலே உங்களுக்கு புரியல, எந்த ஸ்டெப்பாக புரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ரெடியாக இருக்கேன். ஓகேவா? இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். இப்போ அடுத்த சம் பார்த்தீங்க அப்படின்னா 2 இயர்ஸ் கேட்டிருக்காங்க. May 22லையும் March 19லையும் 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. 43ல் பி ஃபைன் dy/dx இஃப் x ஈக்குவல் டு a இன்ட்டு t மைனஸ் sin t y ஈக்குவல் டு a இன்ட்டு 1 - cos t. அதாவது பேராமெட்ரிக் ஃபார்ம்னா xy வந்து வேறு ஏதாவது ஒரு வேரியபிளை வச்சு கொடுத்துருப்பாங்க, அதில் இருந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு எக்ஸ் எடுத்துக்கோங்க. எக்ஸில் என்ன இருக்குது, a இன்ட்டு t மைனஸ் sin t. இதை வந்து நம்ம டீயை பொறுத்து டிஃப்ரெஷியேட் பண்ண போகிறோம். அப்போ dx/dt. ஏங்கிறது கான்ஸ்டன்ட், அதனால் அதை அப்படியே வச்சுக்கிறோம். டீயை பொறுத்து டிஃப்ரெஷியேட் பண்ணோம்னா 1, sin டீயை பொறுத்து பண்ணுறப்ப cos t. ஓகேவா? இதே மாதிரி ஒய் எடுத்துக்கோங்க. ஒய் வந்து a இன்ட்டு 1 - cos tன்னு இருக்குது. இங்கே dy/dt டீயை பொறுத்து தான் இங்கேயும் டிஃப்ரெஷியேட் பண்ணுறோம், அதனால் dt. a கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்குது. 1 பண்ணோம்னா 0, sin டீயை cos டீயை பண்ணோம்னா -sin t, ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கனால ப்ளஸ் sin t அப்படின்னு வந்துடுது. நல்லா கவனிங்க. காஸ்டியை டிஃப்ரெஷியேட் பண்ணோம்னா நம்மளுக்கு ஃபார்முலா வந்து -sin t. நம்மளுக்கு கொஸ்டின்லேயே ஒரு மைனஸ் இருக்கனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் sin tன்னு வந்துடுது. இப்போ நம்மளுக்கு கேட்டிருக்குது dy/dx கேட்டிருக்காங்க. அதுக்கு என்னன்னா dy/dtயை dx/dtயால் டிவைட் பண்ணிட்டா போதும். dy/dt என்ன இருக்குன்னா a இன்ட்டு sin t, 0 + sin t வந்து sin t தான். dx/dt வந்து என்ன இருக்குன்னா a இன்ட்டு 1 - cos t. இப்போ இந்த ஏயும் கேன்சல் ஆயிரும். இதை sin t/1 - cos t அப்படின்னு எழுதுனா மட்டும் பத்தாது, அதை கொஞ்சம் ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா வச்சு சிம்பிளிஃபை பண்ணணும். ஹாஃப் ஆங்கிள் அப்படின்னு நம்ம ட்ரிக்னாமெட்ரியில் படிச்சிருப்போம். sin 2θ ஈக்குவல் டு 2 sin θ cos θ அப்படிங்கிறது டபுள் ஆங்கிள். அதோட ஹாஃப் ஆங்கிள் sin θ ஈக்குவல் டு 2 sin θ/2 cos θ/2 அப்படிங்கிறது ஃபார்முலா. ஸோ இங்கே எனக்கு sin tன்னு இருக்கனால 2 sin t/2 cos t/2ன்னு போடுறேன். அதே மாதிரி 1 - cos tக்கு பதிலாக 2 sin squared t/2 அப்படிங்கிறது ஃபார்முலா. ஸோ இந்த 2வும் கேன்சல், இந்த sin t/2 இந்த ஸ்கொயர்டும் கேன்சல். ஸோ அப்போ ரிமைனிங் இருக்கிறது cos t/2 sin t/2. cos sinக்கு என்ன ஃபார்முலானா cot t/2 அப்படிங்கிறது தான் இதோட ஆன்சர். ஸோ இதோட நிப்பாட்டிடாதீங்க, அதோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம் கண்டுபிடிச்சி எழுதுனீங்கன்னா தான் உங்களுக்கு 5 மார்க் ஃபுல்லாக வரும். ஸோ இந்த சம் ரொம்ப ரொம்ப சிம்பிள்.
பாருங்கள், மேக்ஸிமம் 4 ஸ்டெப்பு தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஈஸியாக 5 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். 2 இயர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நான் இது ப்ரீவியஸ் இயரில் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதில் இன்னும் ஒரு சில சம்ஸ்லாம் இருக்குது. அதை நான் உங்களோட அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். 2 மார்க்ஸ் வந்து ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் ஆகிருக்கு. வேணும் அப்படின்னா அதையும் போய் பாருங்கள். 3 மார்க்ஸும் ரிமைனிங் இருக்க 5 மார்க்ஸும் இன்னொரு வீடியோவை நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.